அமித்ஷா வந்து கூட்டணி செஞ்சுட்டு போயிட்டார் சார். திரு நயினார் நாகேந்திரனோ திரு எடப்பாடி பழனிசாமியோ தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்துகிற வேலையை பார்க்குறாங்களா? நான் கேட்குறேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள அவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கட்சியை நீங்கள் கூட்டணியில் கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க. என்ன முயற்சி எடுத்தீங்கன்னு கேட்குறேன். ஒரு அப்பீல் கூட கிடையாது. என்ன காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி அப்பீலை விடலை? ஏன்னா போன தேர்தலில் ராஜ்யசபா போன தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் திரு சி.வி. சண்முகம் அவர்களோடு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசிவிட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகிற நேரத்தில் டாக்டர் அன்புமணி பல்ட்டி அடிச்சு பாஜக பக்கம் போனார் என்ற வருத்தம், ஆதங்கம், எரிச்சல் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இன்று வரை இருக்கிறது. அந்த எரிச்சலில், ஆதங்கத்தில் நியாயம் இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போது ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய அவசியத்தில், கட்டாயத்தில் நீங்கள் இருக்கும் நிலையில் ஏதாவது ஒரு முன்னெடுப்பு, ஏதாவது ஒரு நகர்வு அதிமுக தரப்புல இருந்து நடக்குது சார். பஞ்சாயத்து பண்றதெல்லாம் பிஜேபி வேலை சார். எடப்பாடி ஏன் போய் பண்ணணும்? பிஜேபி என்ன பஞ்சாயத்து பண்ணி உங்களை ஆட்சியில கொண்டு வந்து உட்கார வச்சா நான் சௌகரியமா உட்கார்ந்து வேண்டிங்களா? நீங்க வந்து வாழைப்பழத்தை பிஜேபிக்கு இருக்குன்னு நான் சொல்றேன். இல்ல 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 இந்த மாதிரி அதெல்லாம் இல்ல. அடுத்து உங்களுக்கு பஞ்சாயத்துக்குள்ள போய் மூக்கு நுழைக்கிறது பிஜேபி தானே பண்ணும். அப்ப இவருக்கு இந்த கூட்டணி தேவையில்லையா? தைரியம் இருந்தா சொல்லுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி சண்டையா இருக்கு, அவங்க போன தடவை ஏமாத்துனாங்க, எங்களுக்கு அவர்களோட உறவு அவசியம் இல்லை, சொல்லுங்க தைரியம் இருந்தா.